பேரண்ட்ஸ் நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால உங்க குழந்தைங்க லேட்டா பேசுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாங்க, ஒரு குழந்தைங்க டாக்டரா நிறைய பேரண்ட்ஸ் இது மாதிரி பண்றதை நான் பாக்குறேன். இவங்க எல்லாம் ரொம்ப காமனா பண்றது குழந்தைங்க நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க குழந்தைகிட்ட பேசாம இருக்கிறதாங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன பேசுறீங்க அப்படிங்கறத உங்க குழந்தைங்க அப்சர்வ் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. அதனால நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசிட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே தப்புன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறது மொபைலையோ டிவியோ குழந்தைக்கு காமிக்கிறதாங்க. நீங்க மொபைலையும் டிவியும் கட் பண்ணிட்டு அவங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்து பேசுங்க. நாம பேசத கேட்டாதான் குழந்தைங்க திரும்ப பேசி பழகுவாங்க. நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல சோசியல் மீடியால மூழ்கிடாம உங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாருங்க. குழந்தைங்க ஆ ஊன்னு சத்தம் போடுறது உங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றதா கூட இருக்கலாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க கூட பேசுனீங்கன்னா அவங்க சீக்கிரமா பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. குழந்தைங்க உடனே பேசணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. சோ மத்த குழந்தைங்க மாதிரி நம்ம குழந்தை பேசலையேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்க உங்க எஃபர்ட்டை நிறுத்தாம போட்டுட்டே இருங்க. ஏன்னா பேசுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜ் இப்பவே ஃபாலோ பண்ணிருங்க.